ஹாய்! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயும் நெத்திலியும் போட்டு செஞ்ச ஒரு பிரட்டல். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, சுண்டைக்காய் செய்யும்போது கசக்குது, அது சாப்பிட முடியல, குழந்தைங்க சாப்பிட்றாங்க இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களே, எல்லா குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சத்தும் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சுண்டைக்காய் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். அது ஒரு சின்ன பேக்கில் போட்டு தேங்காயால் லைட்டாக தட்டணும். நான் பேக்கில் ஏன் போட்டேன்னா, தட்டும் போது எல்லா இடமும் தெரிக்கும் தானே. அப்போ அப்படி இல்லாமல் பேக்குலுக்கே போட்டு எடுத்தால் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்படி தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காம்புகளில் இருந்து சுண்டைக்காயை தனித்தனியாக கலட்டி எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சளும் போட்டு கழுவி எடுக்கலாம். நான் ஒரு தடவை கழுவிட்டு திருப்பி இன்னொரு தடவை எடுக்கிற நேரம் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் தாச்சி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். வெங்காயம் வதங்கினப்புறம் அதுக்குள்ளே நம்ம கழுவி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துக்கிறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுண்டைக்காயை அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகிற அளவுக்கு பரட்டி விட இருக்குது. நீங்கள் மூடி கூட வேக வைக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல மூடலை, ஆனால் மூடாமல் அதை எண்ணெயிலேயே பரட்டி விட்டேன். தண்ணி விடாமல் நல்லா அந்த எண்ணெயிலேயே கிளறி விட்டோம்னா நல்லா வெந்து வரும். அப்படி வெந்து வர நேரம் அரை தேக்கரண்டி உப்புத்தூள் போட்டேன். அதோட ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய்த்தூளும் போட்டிருக்கிறேன். இப்போ அது ரெண்டையும் சேர்த்து அது நல்லா வேகிற மாதிரி பரட்டி விட இருக்குது. நெத்திலியை நல்லா கழுவிட்டு அதுக்கு உப்புத்தூளும் மிளகாய்த்தூளும் போட்டு பரட்டி விட்டுட்டு அதை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கிறணும். சுண்டைக்காய் நல்லா அடுப்பில் வெந்து வந்துட்டுருக்கிற நேரம் அது கூட தக்காளியையும் போட்டு கிளறி விடணும். அது கொஞ்சம் வெந்து வந்த பிறகு நம்ம பொரித்து வச்சுருக்கிற நெத்திலியை அதோடு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி விடணும். பாருங்கள், இதில் சுண்டைக்காயோட கலர் பெருசாக மாறலை, என்ன நல்லா இருக்குது, அடிப்பிடிக்கலை. இந்த சுண்டைக்காயோட டேஸ்ட்டும் நெத்திலியோட டேஸ்ட்டும் சேர்ந்து வர நேரம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.